ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட்டி சிவா ஸ்டோரிஸ். பீட்ரூட் சாதம் எப்படி செய்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கோ இல்லை காலை டிஃபனு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதும் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு. இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஏற்கனவே சாப்பாடு வேக வச்சுட்டு வடித்து நல்லா ஆற வச்சுருக்கேன். நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யும் பொழுது எப்போதுமே சாப்பாடு நல்லா ஆற வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா குழையாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வெரைட்டி ரைஸுக்கு எப்போதுமே வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். எண்ணெயில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு 150 கிராம் அளவு பீட்ரூட் நான் நல்லா பூ போல் துருக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பேர் சாப்பிட்றதுக்கு 150 கிராம் அளவு பீட்ரூட் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம சாதத்துலேயே உப்பு சேர்த்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாப்பாடு கூட இந்த பீட்ரூட் நல்லா அப்ளை ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சுட சுட நல்ல டேஸ்ட்டான பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.